என் அன்பின் பிரியமே, நீ என்னிடம் கேட்பதற்காக ஏராளமான கேள்விகளை உன் மனதில் வைத்திருக்கின்றாய் அல்லவா? ஒவ்வொரு நாளும் உனக்கான பதிலை தேடி நீ அலைகின்றாய். இதோ இன்று இக்கணம் உன் மனதில் எழுந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தருவதற்கு உன் சாய் தேவா நான் இன்று தயாராகவே வந்துள்ளேன். முழுவதுமாக கேள். நீ தேடும் விடை இன்றே உனக்கு கிடைக்கலாம். தாங்க முடியாத வலிகளை எல்லாம் அனுபவித்து கொண்டே உனக்கான பாதைகளை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். வலிகளை அனுபவித்த நாட்களே மிகச்சிறந்த வழிகாட்டியாக உனக்கு இருக்கும். உன் வலிகளுக்கான பலன்கள் பல மடங்காக நிச்சயம் கிடைக்கும். என் கண்மணியே, ஒவ்வொருவரின் பாதைகள் வேறு, பயணங்கள் வேறு. மிக சிலரின் பயணத்தில் வழிகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு இருக்கலாம். அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட வழிகளிலேயே அவர்கள் சுலபமாக நடந்தும் விடலாம். வழிகள் இன்றி அவர்கள் பயணமும் செய்யலாம். ஆனால் இவ்வாறான வாழ்க்கை மிக சிலருக்கே இது அமையும். ஆனால் பெரும்பாலானோரின் பயணத்தில் வழிகளை உருவாக்க வேண்டி வரலாம். வழிகள் நிறைந்த பயணமாகவும் அது இருக்கலாம். அவர்களுக்கான பாதையை, அவர்களுக்கான வழிகளை அவர்களே உருவாக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அவ்வாறாக அவர்கள் உருவாக்கும் பாதையும் கூட கரடு முரடாக முட்கள் நிறைந்ததாக கூட இருக்கலாம். அந்த பாதையில் சற்று சிரமப்பட்டுத்தான் பயணிக்க வேண்டும். இன்னும் மிகச்சிலரோ பாதைகளையும் வழிகளையும் உருவாக்க தெரியாமல் தவித்து கொண்டு நிற்கலாம், உன்னை போல. ஆம் கண்மணி, சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் பாதைகள் சுலபமாக திறந்துவிடும். ஆனால் சில நேரங்களிலோ கரடுமுரடான பாதையை நீயே உருவாக்கி விடுகின்றாய். ஆனால் மிக சில நேரங்களிலோ எந்த வழி, எந்த பாதை என்று தெரியாமல் தவித்து கொண்டு நிற்கின்றாய். வழிகள் தெரியாமல் நிற்கும் பொழுது சோர்ந்து விடாதே. அவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையில் உனக்காக இறைவனே ஒரு புது வழியை உருவாக்கி தருவான். அவ்வாறு இறைவன் உனக்கு உருவாக்கி தரும் பாதை உன் வாழ்வில் மிகச்சிறந்த நிலைக்கு உன்னை இட்டுச் செல்லும். ஆகவே ஆடைகள் எப்படி இருந்தாலும் சரி, முட்கள் நிறைந்திருந்தாலும் சரி, பாதைகள் மிக மென்மையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பாதைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி, இறைவனை நம்பி பயணத்தை தொடர்ந்து செய். உன் பயணங்கள் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். இன்று நீ படும் கஷ்டங்களை வைத்து நாளைய உன் வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதே. இந்த பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் யாருடைய வாழ்விலும் எத்தனை பெரிய அதிசயங்களையும் நிகழ்த்தும். நீ அதை வரவேற்க தயாராக இருந்தால் மட்டும் போதும். இது உனக்கான வாழ்க்கை, இது உனக்கான பாதை. நீ தைரியமாக பயணப்படு. எது வந்தாலும் இந்த பயணத்தை நீதான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றாய். எனவே நீதான் முடித்தும் வைக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள். இங்கு யாரும் யாருக்காகவும் இல்லை. யாரும் யாருடனும் இறுதி வரை பயணம் செய்யவும் முடியாது. யாருக்கும் யாரும் இங்கே துணையும் இல்லை. தனியாக வந்த இந்த பிறவியில் நீ தனியாகத்தான் செல்ல வேண்டும். இடையில் வரும் உறவுகளை நம்பி உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. நீ எப்பொழுதும் தனியாகவே நிற்க கற்றுக்கொள். இப்பொழுது நீ உன் வாழ்க்கை என்னும் பயணத்தை துவங்கி பாதி தூரம் நடந்து வந்துவிட்டாய். இன்று இக்கணத்தில் நீ திரும்பி செல்லவும் முடியாது. இதே இடத்தில் தேங்கிவிடவும் முடியாது. முன்னேறி சென்றுதான் ஆக வேண்டும். உன் இலக்கை முடிக்க நீ வென்றுதான் ஆக வேண்டும். நடக்கண்மணி, உன்னால் முடியும். இத்தனை தூரம் பயணித்த உனக்கு இன்னும் சொற்ப தூரங்கள் பயணிக்க தெரியாதா? எத்தனை தடைகளை தாண்டி வந்துள்ளாய். எத்தனை உதாசீனமான பேச்சுகளை எல்லாம் கடந்து வந்துள்ளாய். எத்தனை மனிதர்களை நீ பார்த்துள்ளாய். வலிகள் என்ன உனக்கு புதியதா? இந்த துன்பங்களும் துயரங்களும் நீ காணாததா? கஷ்டப்பட்டேனும் கடந்துதானே வந்துள்ளாய். மீண்டும் கடந்து வா. இனியும் கடந்து வா. எல்லாவற்றையும் உன்னால் முடியும். நீ கடந்து வா. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த நிலை இப்பொழுது போல் எப்பொழுதும் இருக்கும் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. அது இந்த பிரபஞ்ச விதிக்கும் மாறானது, இயற்கைக்கும் மாறானது. யாரும் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை. துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி மனித வாழ்க்கையில் நிச்சயம் வரும். பணம்தான் பிரதானம் என்று நீ நினைத்தால் எத்தனை பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அவர்கள் மனதிலும் பல ஏக்கங்கள் இருக்கும். அவர்கள் வாழ்விலும் பல வழிகளை கடந்தே வந்திருப்பார்கள். இப்பொழுதும் அவர்கள் ஏங்கும் வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்காமலும் இருக்கலாம்.
ஏனென்றால் வலிகள் என்பது இங்கே பொதுவானது, எவருக்கேனும் வரலாம். உன் மனதில் இருக்கும் 1000 கேள்விகளைப் போன்றே எல்லோர் மனதிலும் இருக்கும். எல்லோரிடத்திலும் ஒரு கேள்விகள் இருக்கும். எல்லோரிடத்திலும் பதில் காண முடியாத வினாக்கள் இருக்கும். அப்படி என்றால் நிறைவான வாழ்க்கை யாருக்கும் இங்கே கிடைப்பதில்லையா என்று கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். நிம்மதியான, நிறைவான, குறைவில்லாத, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்பவர்களும் இங்கே பல கோடி பேர் உண்டு. அவர்கள் யார் என்று கேட்டால் நிச்சயம் பணம் படைத்தவர்கள் அல்ல. மனம் படைத்தவர்களே இங்கு நல்வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். எது என் கையில் உள்ளதோ அதுவே எனக்கு போதும். எது எனக்கு வாய்க்கப்பட்டிருக்கின்றதோ அதுவே எனக்கு போதும். எந்த உறவு என் மனதை நோக செய்யாமல் என்னோடு வருகின்றதோ அதுவே நிலையானது, அதுவே எனக்கு போதும். இவ்வாறு போதும் என்ற மனமுடைய எல்லோரும் இங்கே நிறைவாக வாழ்கின்றார்கள். அவர்கள் மனது எப்பொழுதும் குறையை தேடி அலைவதில்லை, எதையும் குறைவாகவும் காண்பதில்லை. வருவதெல்லாம் வரட்டும், போவதெல்லாம் போகட்டும், இங்கே எதுவும் நிரந்தரமில்லை. என் கையில் இப்பொழுது இந்த க்ஷணம் இருப்பது நிரந்தரம், அடுத்த நிமிஷம் அதுவும் நிரந்தரமில்லை என்ற சத்தியமான நிதர்சனமான உண்மையை புரிந்திருக்கும் மனம் படைத்தவர்கள் நிச்சயமாக இங்கே நிறைவாக வாழ்கின்றார்கள். இந்த மனம் தரும் நிம்மதியை எந்த பணமும் தருவதில்லை, எந்த உறவும் தருவதில்லை. 1000 உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் திருப்தியான மனது இல்லை என்றால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. எந்த உறவு இல்லை என்றாலும் அந்த இறைவனே எனக்கு உறவு என்று உணரும் அந்த மனம் எப்பொழுதும் தனிமையில் வாடுவதில்லை. எனவே வாழ்க்கையில் உள்ள நிதர்சனங்களை புரிந்து கொள். மாயை எது, மாயவன் எது என்பதை தெரிந்து கொள். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் விடையை நான் கூறிவிட்டேன். அதை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக நிறைவான வாழ்க்கையை வாழ்வாய். இந்த என் வாக்குகளை நீ புரிந்து கொண்டால் இக்கணம் புன்னகை புரிவாய். கவலைப்படாதே, உன் கடமைகளை சந்தோஷமாக செய். அன்பான, நிறைவான, மகிழ்ச்சியான, நிம்மதியான வாழ்க்கையை இந்த சாய் ஆசிர்வாதங்களுடன் நீ நிச்சயம் பெறுவாய். இனிமேல் எல்லாவற்றிலும் ஏற்றங்களை காண்பாய். ஆனால் உன் மனதை சற்று சீர்திருத்திக் கொள். எது உண்மை, எது பொய்மை என்பதை நீ புரிந்து கொள். நான் உனக்கு தரும் சத்திய வாக்குகள் எல்லாமே சக்தி வாய்ந்த வாக்குகள். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த சாய் உனக்கு நல்லதையே நடத்தி தருவேன். இனி ஏனும் தெளிவான மனதோடு இரு. அதிகமாக குழம்பிக் கொள்ளாதே. எல்லாவற்றிற்கும் ஒரு விடை கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவும் கிடைக்கும். அதுவரை நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் சந்தோஷமாகவும் காத்திரு. வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே இந்த சாயின் அருளால் நன்றாகவே நடக்கும். இதை நீ மறந்து விடாதே. இனி தெளிவான மனதோடும் நம்பிக்கையோடும் இரு. சர்வ நிச்சயமாக இனி நல்லதே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.